இயற்கையின் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு நியதி இருக்கிறது. அதேபோல் மனிதன் தூங்கும் நிலைக்கும் ஒரு ரகசியம் உள்ளது. புராணங்களும் சாஸ்திரங்களும் கூறுவது என்னவெனில், மனித உடல் என்பது ஒரு சாதாரண உடல் அல்ல, அது ஒரு பிராண சக்தியின் பாதை. இந்த உடலில் ஓடும் சக்தி நாடிகள் எனப்படும். இதில் முக்கியமானவை இட, பிங்கல, சுஷும்னா. இந்த சக்திகள் சரியாக ஓடினால் மன அமைதி, ஆரோக்கியம், ஆன்மீக உயர்வு அனைத்தும் கிடைக்கும். ஆனால் மனிதன் குப்புறப்படுத்த தூங்கும்போது அந்த சக்தி ஓட்டம் தடுமாறுகிறது. முக்கியமாக மார்பு பகுதி பூமியை நோக்கி அழுத்தப்படுகிறது. இதனால் பிராணவாயு இயல்பான ஓட்டத்தை இழக்கிறது. சாஸ்திரம் கூறுகிறது, மல்லாந்து படுத்தால் தெய்வீக சக்தி மேலே செல்கிறது, பக்கமாக படுத்தால் வாழ்க்கை சமநிலையில் இருக்கும். ஆனால் குப்புறப்படுத்தால் சக்தி அடக்கப்படுகிறது. இது உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் தாக்கம் உண்டு. குப்புற தூக்கம் அறிவை சுமக்கும் சக்தியை கீழே தள்ளுகிறது. மனதில் குழப்பம், சோர்வு, அசதி உருவாகிறது. புராணங்களில் கூட யோகிகள், சித்தர்கள் எப்போதும் மார்பு மேலே இருக்கும் வகையில்தான் ஓய்வெடுப்பார்கள். ஏனெனில் அவர்கள் அறிந்திருந்தது ஒரு உண்மை: உயிரின் ஓட்டம் மேலே சென்றால் அது ஞானமாக மாறும், கீழே தடுக்கப்பட்டால் அது சுமையாக மாறும். இது ஒரு மூட நம்பிக்கை அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. நாம் எப்படி தூங்குகிறோம், அது நம் நாளைய மனநிலையை தீர்மானிக்கிறது. இறுதியாக ஒரு சிறிய மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்று முதல் உங்கள் தூக்க நிலையை கவனியுங்கள். ஏனெனில் உங்கள் உடல் உறங்கும் விதமே உங்கள் வாழ்க்கை விழிக்கும் விதமாகும்.